அனைத்து டிஎல்ஆர்டி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 28/9/2024 1 மணி ஷோக்கான இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தோம்னா 810. நாம் பார்த்தீங்கன்னா 620ன்னு கொடுத்துருந்தோம். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 1ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பி போர்டில் 2ஆம் நம்பர் இல்லைன்னா 1ஆம் நம்பர் வரலாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது அப்படி போட்டிருந்தீங்கன்னா வைங்க, பிசி போர்டில் 1ஆம் நம்பரும் 0வும் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா அதாவது 610ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா 1ஆம் நம்பரும் 0வும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு பாக்ஸ் நம்பரில். அதே மாதிரி நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டிருந்தாலும் ஒரு 6 வகை இதையை வச்சு ஒரு 6 வகையான காம்பினேஷன் வந்திருக்கு. இதையே இந்த 3ஐயும் வச்சு 6 வகையான காம்பினேஷன் வந்திருக்கு. இப்படி போட்டிருந்தீங்கன்னு வைங்க, ஒரு 2 நம்பர் அருமையான வினிங் வந்திருக்கு. பிசி போர்ட்லேயும் சரி, எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டாலும் 1, 0 ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு 1 மணி ஷோவில். அடுத்து 6 மணி ஷோவில் 4, 5, 3 எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 7ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். 7ஆம் நம்பர் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. அடுத்து 8 மணி ஷோவில் 0 கொடுத்துருந்தேன், 0வும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி ஷோவில் சிங்கிள் போர்டு நம்பரில் 0 கொடுத்துருந்தேன், 0வும் பாஸ் ஆகிருக்கு நண்பா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டியர் 29/9/2024 1 மணி ஷோவுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது 1, 9, 4 ஏ போர்டில் 9ஆம் நம்பர் 1ஆம் நம்பர், பி போர்டில் 9ஆம் நம்பர், சி போர்டில் 4ஆம் நம்பர் 1, 9, 4. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் என்ன நம்பர் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் ஏ போர்டில் 1ஆம் நம்பர் இருப்பது 5ஆம் நம்பர், அதாவது 594 இல்லைன்னா 194. இதே நீங்கள் பாக்ஸ் நம்பரில் போட்டிங்கன்னு வைங்க, பாக்ஸ் நம்பரில் போட்டிங்கன்னா அதாவது 194, அடுத்தது 149, 491, அடுத்து பார்த்தீங்கன்னா 419, அடுத்து பார்த்தீங்கன்னா 914, 941. இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் வருதா. எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் போட்டோன்னு வைங்க, அதாவது 594, அடுத்து பார்த்தீங்கன்னா 549, அடுத்து பார்த்தீங்கன்னா 459, 495, அடுத்து பார்த்தீங்கன்னா 549, 594. இந்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டாலும் ஒரு ஏகப்பட்ட காம்பினேஷன் வரும். இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன், இது ஒரு 6 வகை 12 வகையான காம்பினேஷன் வரும். இதே நீங்கள் ஏபிபிசி ஏசியில் பிரித்து போட்டிங்கன்னா ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா 19, 91, பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா 94, 49, ஏசி போர்டில் 14, அடுத்து பார்த்தீங்கன்னா 41. இது எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஏ போர்டில் கொடுத்தோம்னா, அதாவது ஏபி போர்டில் 19, 59, 95. அடுத்தது ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா 14 இல்லைன்னா 54, 45. இந்த மாதிரி வரலாம் நண்பா. சிங்கிள் போர்டு நம்பரில் 9ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம். அடுத்து 6 மணி ஷோக்கான நம்முடைய கணிப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 2, 7, 0. இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் 6 மணி ஷோவில் சி போர்டில் 0 பதம் 1 எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 1ஆம் நம்பர் வரலாம் நண்பா. அதாவது 270 இல்லைன்னா 271. இங்கே பாருங்கள், அதாவது இதில் நீங்கள் பாக்ஸ் நம்பரில் போட்டிங்கன்னு வைங்க 270, 207, அடுத்து பார்த்தீங்கன்னா 702, 720, அடுத்து பார்த்தீங்கன்னா 027, 072. இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் வருதா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா 271, 217, அடுத்து பார்த்தீங்கன்னா 127, 172, அடுத்து பார்த்தீங்கன்னா 721, 712. இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் வருதா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே ஏபிபிசி ஏசியில் போடணும்னு வைங்க, அதாவது 27, 72. பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா 70, 07. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி போர்டில் 20, 02. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சி போர்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிசி போர்டில் 71 இல்லை 17, அடுத்து ஏசி போர்டில் 21 இல்லைன்னா 12. இது மாதிரி வரலாம் நம்ம 6 மணி ஷோவில். சிங்கிள் போர்டு நம்பரில் என்ன நம்பர் கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம். 8 மணி ஷோவில் நம்முடைய கணிப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 9, 8, 6. ஏ போர்டில் 9ஆம் நம்பர், பி போர்டில் 8ஆம் நம்பர், சி போர்டில் 6ஆம் நம்பர் நண்பா. எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா, அதாவது 6ஆம் நம்பருக்கு பதிலாக 3ஆம் நம்பர் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர், அதாவது 9, 8, 6 இல்லைன்னா 9, 8, 3. இதே நீங்கள் பாக்ஸ் நம்பரில் போட்டிங்கன்னு வைங்க, அதாவது 9, 8, 6, அடுத்தது 9, 6, 8, அடுத்து பார்த்தீங்கன்னா 6, 8, 9, 6, 9, 8, அடுத்து பார்த்தீங்கன்னா 8, 9, 6, 8, 6, 9. இந்த மாதிரி ஒரு 6 வகையான காம்பினேஷன். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்தோன்னு வைங்க, அதாவது 9, 8, 3, அடுத்து பார்த்தீங்கன்னா 9, 3, 8, அடுத்து பார்த்தீங்கன்னா 3, 8, 9, அடுத்து பார்த்தீங்கன்னா 3, 9, 8, அடுத்து பார்த்தீங்கன்னா 8, 3, 9, 8, அடுத்து பார்த்தீங்கன்னா 8, 3, 9, 8,
9 3 இந்த மாதிரி எப்படி போட்டாலும் இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன், இது ஒரு 6 வகையான காம்பினேஷனு. ஏபிபிசி ஏசியில் போட்டிங்கன்னு வைங்க, ஏபி போர்டில் 9 8, அடுத்தது 8 9, பிசி போர்டில் 8 6, இல்லைன்னா 6 8, ஏசி போர்டில் 9 6 6 9. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்தோம்னா பிசி போர்டில் 8 3 இல்லைன்னா 3 8, ஏசி போர்டில் 9 3 இல்லைன்னா 3 9. இந்த மாதிரி வரலாம் 8 மணி ஷோவில். சிங்கிள் போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 நம்பர், ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் வச்சு நமக்கு கெஸ்ஸிங் கொடுத்துருக்குறோம். முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு நண்பா. நன்றி நண்பா.